நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? இது வளர்ந்து கொண்டே போகுது அப்படிங்கிறதும், இது எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்னு பார்க்குறீங்க பாமக விஷயத்தை? இவங்க 2 பேரும் தெரிஞ்சு நிக்கிறதுனால பாமக பலவீனம் அடைந்த ஒரு கட்சியாகத்தான் என்று பார்க்கப்படும். எந்த கூட்டணிக்கு போனாலும் இவங்க வலிமையோட பேரம் பேச முடியாது. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் முதல் தலைமுறைக்கும் 2வது தலைமுறைக்கும் இடையில் போராட்டம் துவங்கிய பொழுது 2வது தலைமுறை தான் வெற்றி பெற்றது. ஒரே நாள்னு சொல்ல முடியாது. நீங்க அகிலேஷ் யாதவையும் இவரையும் பாருங்க, முலாயம் சிங் யாதவ், ஜெயலலிதாவுக்கும் ஜானகி ராமச்சந்திரனுக்கும் நடந்தது பாருங்க. இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். இப்ப ராமதாஸ் ஐயா தான் இந்த வன்னியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தார் அப்படின்னு வன்னிய மக்கள் நிச்சயமா உறுதியா நம்புறாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயம் எதிர்காலத்தை வன்னிய மக்கள் கருத்தில் கொள்ளத்தான் செய்வார்கள். அதனால உடனடியாக ராமதாஸ் ஐயாவுக்கு பாப்புலாரிட்டி, எலக்டரேட் பாப்புலாரிட்டி சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தா மக்கள் எல்லாருமே எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா அன்பு கட்சியாக இருந்தால் எதிர்கட்சிக்குமே பலம் கிடையாது. அதுபோல இவர்கள் இருவருமே பலமிழந்து போற நிலையில் தான் இருப்பார்கள். இதுதான் உண்மை.